அன்பார்ந்த திருமுறை ஜோதிட மைய மெய்யன்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது, திருமணம் நடக்காத பெண்களுக்கு திருமுறை மூலம், திருமுறை பதிகம் படிப்பதன் மூலம், திருமுறையின் முறைப்படி நடப்பதன் மூலம் விரைவில் திருமணம் நடக்க என்ன வழி, அதை தெரிந்து கொள்ள இன்றைய பதிவு. திருமுறை ஜோதிட சார்பாக இந்த பதிவினை வெளியிடுகிறோம். கல்யாணமாகாத திருமண பெண்கள், திருமணத்துக்கு தயாரான கல்யாணமாகாத தடைப்பட்ட திருமணம் உடைய பெண்கள், எத்தனையோ பெற்றோர்கள் திருமுறைக்கு வந்திருக்காங்க, திருமுறை ஜோதிட மையத்திற்கு வந்திருக்காங்க, தங்களது குறைகளை சொல்லியிருக்காங்க. 21 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் ஜாதகம் பார்த்தோம், அது பார்த்தோம், இது பார்த்தோம், இப்போ மாப்பிள்ளை வீட்டில் ஜாதகம் வாங்கினாங்க, அப்புறம் ஜாதகம் பொறுத்து இருந்துச்சு, இது சரியில்லை, இல்லை குடுக்கல் வாங்கல் சரியில்லை, அப்புறம் வேலை சரியில்லை, உத்தியோகம் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணம் தடையாகிக்கிட்டே போகுது. இதுக்கு காரணம் என்ன? முப்பிரில் செய்த சஞ்சித வினை, பலவினை, கர்ம வினை. இதுதான் திருமறை சொல்லுது. அப்போ திருமணம் நடக்காத பெண்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சப்தகன்னியர்கள், சில ஊரில் சப்த மாதாக்கள்வாங்க, ஒரிஜினல் பேர் பிராமி, வைஷ்ணவி, வராகி, சாமுண்டி, இந்திராணி, மகேஸ்வரி, கௌமாரி. ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க. 7 பெண்களுக்கு பிடித்த பொருட்கள், தானம் கொடுக்கறதுக்கு 7 பெண்களுக்கு பிடித்த பொருட்கள், அது வளையலாக இருக்கலாம், குங்குமச்சிமிலாக இருக்கலாம், மஞ்சள் கயிறு செட்டாக இருக்கலாம், வசதிக்கேற்ப ஜாக்கெட் பிட்டு, சேலை, இப்போ புதுசாக எல்லா பெண்களும் அணியக்கூடிய கிறிஸ்டலில் மாலை, பிரேஸ்லெட்டு, தோடு, எது உங்களுக்கு வசதிக்கு ஏற்போ 7 செட்டு வாங்கிட்டு அந்த அர்ச்சனை தட்டில் வச்சு அங்கே உள்ள சப்தகன்னியருக்கு முன்னாடி திருமணம் நடக்காத பெண்ணோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு மீதி தேங்காய் பழத்தை அங்கேயே தானம் கொடுத்துட்டு இந்த 7 பெண்களுக்கு உண்டான பொருட்களை அந்த கோயிலையும் கொடுக்கலாம், அவர்களது உறவினருக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்து முடித்த பிறகு அதே கோயிலில் சிவன் இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்து தெருவுலேயோ பக்கத்து ஊர்லேயே சிவன் கோயில் இருந்தாலும் சரி, அந்த சிவன்கிட்ட போய் இப்போ நான் சொல்கிற திருமுறை பதிகத்தை படித்தால் தீராத மனக்குறை தீர்ந்து அந்த பெண்ணோட எதிர்கால திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை நல்லபடியாக நடந்து குழந்தை பாக்கியம் பெற்று 16 செல்வம் பெற்று நல்வாழ்க்கை அமைவார்கள் என்பது திருமுறையில் கண்ட நியதி. திருமறையில் முடியாத காரியம் எதுவும் இல்லை. நேர்மையாக முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. இப்பொழுது அதுக்குண்டான திருமுறை மந்திரம் திருஞான சம்பந்தர் எழுதிய 2ஆம் திருமுறையில் வருது. இந்த மந்திரத்தை அந்த சிவன் முன்னாடி பாராயணம் செய்த பிறகு, மனமுறி பாடிய பிறகு, கூடிய விரைவில் அவர்களுடைய வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக அமையும். இப்பொழுது அந்த பதிகத்தை சொல்லுகிறேன். சடையாய் எனுமாள் சரணி எழுமாள், விடையாய் எனுமாள் வெறுவா விழுமாள், மடையார் குவளை மலரும் மருகள், உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலத்தை ஆரம்பித்து 4 வரி சொல்லிவிட்டு திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சிவபெருமான்கிட்ட வேண்டுங்க, கூடிய விரைவில் அவளுடைய எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைந்து எல்லா வளங்களும் பெறுவார்கள் என்பது திருமுறையோட தீர்ப்பு. மேலும் துல்லியமான பலன் தெரிஞ்சுக்கிறோம்னா திருமுறைக்கு வந்து திருமுறை பதியம் பார்த்து போன பிறகு என்ன பாவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணோம், எதனால் நம்மளுக்கு திருமண தடை வந்திருக்கின்றது துல்லியமாக தெரிந்து கொண்டு அதில் பரிந்துரைக்கப்படும் சிவன் கோயில், மொத்தம் 277 பாடல் பெற்ற பரிகார சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் இதே பரிகாரத்தையும் இதே மந்திரத்தையும் சொல்லி அந்த சிவனை வழிபட்டால் கூடிய விரைவில் அந்த பெண் முப்பிறவில் செய்த
பாவங்கள் நீங்கி முப்பிறவில் செய்த புண்ணியங்களும் இப்பிறவில் செய்த புண்ணியங்களும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து எதிர்கால வாழ்க்கையை வசந்த வாழ்க்கையாக அமையும் என்பது திருமறையில் கண்ட திருஞான சம்பந்தர் கண்ட அனுபவபூர்வ உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. அடிக்கடி அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். ஏதாவது கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்குன்னா கமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமறை ஜோதிடர் எம் ஞானகுமார். நன்றி, வணக்கம்.